சாமி கும்பிட்றோமே, நாம் இந்த சாமி நல்லது அந்த சாமி நல்லது அப்படின்னு சொல்லி நாம் கும்பிட்டுக்கிறோமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இறைவனுடைய வடிவம் தான் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. கேட்டபோது சேக்கிழார் பெருமான் அதுக்கு பதில் சொன்னாங்க. இறைவன் எப்படிப்பட்டவர், அது இது மாதிரி இருக்குமா, 50 வாட்ஸ் பண்பெரிய இந்த மாதிரி 50 வாட்ஸாக இருக்குமா, அவ்வளோ ரோட்டில் போட்டுருக்காங்க 100 வாட்ஸ் 500 வாட்ஸ் 1000 வாட்ஸ் போடுறாங்களே அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு இல்லை. அவன் யாரு, கற்பனை கடந்து சொல்லு. நீ என்னதான் கற்பனை பண்ணாலும் சரி, சூரியனோட வெளிச்ச அளவுக்கு இருக்குமா, அதை விட பெருசு. அந்த மாதிரி நாம் சொல்றதெல்லாம் எது மாதிரி தவக்கா மாதிரி தான். தவக்கா என்ன செஞ்சது, அந்த கடலை பார்த்துக்குது. எங்களுக்கு கடல் எப்படிப்பா இருக்குன்னு கிணத்து கொடுத்துட்டு கேட்டுது. எட்டி போச்சு, 2 அடி எட்டி போச்சு, இவ்வளோ தூரம் கடல் இருக்குமான்னு. அதை விட 10 அடி எட்டி கொடுக்குது, அவ்வளோ தூரம் இருக்குமான்னு கேட்டுது. இது மாதிரி தான் நம்முடைய அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் கற்பனை கடந்த சொல். அப்போ அவனுடைய வடிவம் தான் என்ன, கருணையே வடிவம். இறைவனுடைய வடிவம் கருணையே வடிவமாக. அப்ப எல்லா தெய்வம் என்னவாத்தான் இருக்கும், கருணையுடைய வடிவமாகத்தான். அதே தெய்வம் நமக்குள்ள வந்து நாமும் இப்படி விடவா இருப்போம், கருணை உடையவர்களாக. அதுதான் என்ன செய்யுது, அது நமக்கு குணமாக மாறுகிறது. இதுக்கு முன்னால் நமக்கு என்ன இருந்தது, போட்டி இருந்தது, பொறாமை இருந்தது, வெறுப்பு இருந்தது, மற்றவங்க மேல வன்மக்குணம் இருந்தது, வஞ்சனை இருந்தது. இதெல்லாம் உள்ள இந்த மந்திரம் உள்ள போக 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 நிறைய தூய்மை கொண்டது. நம்ம குணத்தை மாற்றும். நிறைந்த மனம், சகிப்புத்தன்மை, உளமார்ந்த மன்னிப்பு, கருத்துடைய கட்டுநெறி, ஈகை, சான்றாண்மை, பண்புடைமை, ஒழுக்கமுடைமை, அறமுடைமை, நேர்மை, வாய்மை, கொள்ளாமை, போதைமை, நல்ல பண்புகள் எல்லாம் நம்ம உள்ள போய் நம்முடைய குணங்களை மாறும். இதேதான் இருந்து அதே இதுதான். ஆனால் என்ன ஆயிடுச்சு, நெருப்போட சேர்ந்தாலுமே நெருப்புடைய தன்மையை பெற்றது போல இறைவன் நமக்குள்ளே வந்து இருக்கின்ற போது என்ன ஆகுது, இறைவனுடைய தன்மையை. அப்ப இந்த இறைவனுடைய தன்மை வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும், வெளிச்சத்துக்கிற வரைக்கும் நமக்கு இருக்கின்ற பயம். அப்ப அது என்னவாக இருக்கின்றது, பாதுகாப்பாக இருக்கு. எங்க வேணாலும் போகலாம். அதான் சொன்னாரு, நான் முடியலோ ஐயோ யமன் வந்துடுவானப்பா, அவன் அதான் வந்துட்டு போறான், யமனை எத்தியோ. அப்புறம் போய் நரகத்தில் ஓடுறாங்க, நரகத்தில் ஈடுபடுவோம். ஏன்னு சொன்னோம்னா அவர் நரகத்தை உயிரோடு இருக்கும்போதே அனுபவிச்சார். நரகம் என்ன செஞ்சிருக்காங்க, என்ன தேடியில் போடுவாங்க, நெருப்புல போடுவாங்கிறாங்க. அதெல்லாம் அப்படிதான் பண்ணாங்க. சுண்ணாம்பு கலவாய் வந்து போய் போட்டாங்க. அது எப்படி இருந்தது, ஐயோ கயிற்று போட்டுச்சு, கண்ணெல்லாம் எரிஞ்சுது அப்படின்னு அது சொல்லலை. அது எப்படி இருந்தது, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வெயில வேலையும் மூசு கொண்டரை பொய்கையில் போன்றதே. எது நெருக்காய் ஈசன் எந்த இடையில். அப்ப என்னவா மாறினாரு, ஈசனுடைய நிலையில் இருக்கிறார். அப்ப அது என்னவா இருக்குது, நமக்கு பாதுகாப்பா இருக்கின்றது. நமக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை, அது வந்து நாம கவலைப்பட வேண்டியது. அதுக்காக சொல்லுவாங்க, இந்த ரயில் போனானா, ரயில் போற வரைக்கும் என்னன்னா ஒரு 50 கிலோ முட்டை இருக்கிற அளவுக்கு நம்ம சொன்னீங்க. போயிட்டே உட்காந்துருந்தாங்க. அது சூட்கேஸை போயிட்டு ரயிலுக்கு போய் உட்கார்ந்தவனாலே தலையை ஏற்றி வந்துட்டே இருந்தாங்க. அது என்ன சொன்ன கேட்டாராம், எனக்கு பக்கத்துல ஏன்னா ரயிலில் தான்